விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டோனி நடிப்பில் வெளிவந்துள்ள திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்தில் சரத்குமார், சத்யராஜ், மேகா ஆகாஷ், சரண்யா பொன்வண்ணன் என பல நட்சத்திரங்கள் நடித்துள்ள இந்த படத்தின் விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Welcome to Trend Now channel and this is Arju's movie review show. இந்த படத்தின் கதைக்களமானது கதையில் சரத்குமாருடன் இணைந்து ஏஜெண்டாக பணிபுரிந்து வரும் விஜய் ஆண்டனி தனக்கு பிடித்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். பின் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வரும் நிலையில் எதிரிகளால் விஜய் ஆண்டனியின் மனைவி கொலை செய்யப்படுகிறார். தனது மனைவி இறந்த நேரத்தில் மழை பெய்த காரணத்தால் மழையை வெறுக்க துவங்குகிறார் விஜய் ஆண்டனி. நடந்த தாக்குதலில் மனைவியுடன் சேர்ந்து விஜய் ஆண்டனியும் இறந்துவிட்டதாக சரத்குமார் அனைவரையும் நம்ப வைக்கிறார். இதன் பின் விஜய் ஆண்டனியை அந்தமானுக்கு அனுப்பி வைக்கிறார். அங்கு என்ன நடந்தது, அதன் பின் விஜய் ஆண்டனியின் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதே படத்தின் மீதி கதை. இந்த படத்தை பற்றி விரிவாக அலசுவோம். இயக்குனர் விஜய் மில்டன் எடுத்துக்கொண்ட கதைக்களம் மற்றும் சொல்ல வந்த கருத்து இரண்டுமே சூப்பர். தீமை செய்பவன் அழிய வேண்டும், தீமைதான் அழிய வேண்டும் என இயக்குனர் விஜய் மில்டன் கூறிய விஷயம் மனதை தொடுகிறது. ஆனால் படத்தில் சுவாரஸ்யம் குறைவாக இருப்பதை படம் பார்க்கும் பொழுது உணர முடிகிறது. விஜய் ஆண்டனி அவருடன் ஒரு நாய்க்குட்டி அவருக்கு மழை பிடிக்காது என கதாபாத்திரத்தை காட்டிய விதம் அழகாக இருந்தது. சரத்குமார் மற்றும் சத்யராஜ் இருவருக்கும் படத்தில் பெரிதாக ஸ்கோப் இல்லை. விஜய் ஆண்டனியின் நண்பராக வரும் பிருத்வி தனக்கு கிடைத்த கதாபாத்திரத்தில் நன்றாக நடித்துள்ளார். வில்லனாக வரும் தனஞ்சயின் கதாபாத்திரத்தில் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை. மேலும் மேகா ஆகாஷ், முரளி சர்மா மற்றும் இயக்குனர் ரமணாவின் நடிப்பு ஓகே. ஆக்ஷன் காட்சிகள் இன்னும் நேர்த்தியாக எடுத்திருக்கலாம். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் கேமராவை வைத்து கிமிக்ஸ் செய்தது சற்று கடுப்பேத்துகிறது. அதை தவிர்த்து ரசிக்கும்படியான ஆக்ஷன் காட்சிகளை உருவாக்கியிருந்தால் அது இந்த படத்திற்கு பலமாக அமைந்திருக்கும். பாடல்கள் பெரிதாக மனதில் இடம்பெறவில்லை. பின்னணி இசை ஓகே. படத்தின் பிளஸ் என்று பார்த்தால் விஜய் ஆண்டனி நடிப்பும் கிளைமாக்ஸ் காட்சியில் வந்த கருத்தும் இவையாவும் படத்தின் பிளஸ்ஸாக சொல்லலாம். படத்தின் மைனஸ் என்று பார்த்தால் சுவாரஸ்யமில்லாத திரைக்கதையும் அதோடு ரசிக்கும்படியாக இல்லாத ஆக்ஷன் காட்சிகளும் படத்தின் மைனஸ் ஆகும். மொத்தத்தில் மழை பிடிக்காத மனிதனைப் போல் திரைக்கதை பிடிக்காத ஆடியன்ஸ். என்னோட ரேட்டிங் 2.5 out of 5.